நியூஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஃபேமிலி மெம்பர்ஸே ரெஃபர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இன்சைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துருக்காங்க. கூடவே நேற்றுக்கு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹல்க் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டாகவே ஆயிருக்காரு. அவருடைய 71 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்ட தவறி போயிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்றதை இன்சைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவர் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாலும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவருடைய 71 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹல்க் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக பாஸ்டாகவே ஆயிருக்காரு. நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவருடைய லாஸ்ட் WWE அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோடைய WWE நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ப்ரீமியர் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ரியல் அமெரிக்கன் பீர் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணலான்ற மாதிரி தான் வந்திருப்பாரு. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் பயங்கரமாகவே பூ பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அவருடைய லாஸ்ட் அப்பியரன்ஸை வந்து வச்சு நம்ம இப்படி பண்ணி வச்சிருக்கோமேன்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கில்ஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் கிடையாது. இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியல் கிடையாது. ஒரு WWE லெஜெண்டுங்க அவர். ஸோ WWE ஃபேமஸ் ஆகிறதுக்கு அவரும் ஒரு ரீசன் தான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா WWEல லாங்கஸ்ட் ட்ரெயின் பண்ணியிருக்காரு, மெயின் ஈவெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் சச் அ லெஜெண்ட். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் யாரும் பண்ணாதீங்கன்றது இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக அவர் நம்மளை விட்டு போயிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல லெஜெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட்டிருக்காங்க. ஈவன் நம்மளுடைய அமெரிக்கன் பிரசிடென்ட்டான டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்காக இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய ஹல்க் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா WWEல 8 ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா WWEயோடைய செகண்ட் லாங்கஸ்ட் ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹல்க் ஹோகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. அதாங்க அந்த 1474 அந்த சாம்பியன்ஷிப் ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாரு. அண்ட் ஆல்சோ ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்ஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வின்னிங் பர்சன்டேஜ் 83% ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWEல வச்சிருந்தாரு. சச் அ ஹியூஜ் ரெக்கார்ட்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஹல்க் ஹோகன் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு போய் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண வேண்டியது. அவர் இறந்து போனதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இறந்து போயிட்டாருன்ற மாதிரி நிறைய டோர் மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை யாரும் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ ரெஸ்ட் இன் பீஸ் ஹல்க் ஹோகன்.